தொப்பையை கம்மி பண்றதுக்கு என்ன செய்யறது? நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தொப்பை கம்மியாயிடும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்றேங்க. படுத்துக்கணும், சவாசனம் படுக்கிற மாதிரி படுத்துக்கணும். கால் ரெண்டு ஒன்று சேர்க்கணும். கை உடம்பு பக்கத்தில் வச்சுக்கணும். காலை பாருங்க, காலை 2 இன்ச்சு மேல தூக்கணும், அவ்வளவுதான். மூட்டு மடங்காம நீங்க படுத்துட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 இன்ச்சு மேல தூக்கி மொத்தமா 90 டிகிரி தூக்கி பாருங்க, ஈஸியா இருக்கும். 2 இன்ச்சு தூக்கி நிறுத்தி பாருங்க, வயிறு கிடுன்னு நடுங்கும், வைப்ரேட்டர் போட்ட மாதிரி அப்படி நடுங்கும். பயமா இருக்கும். நம்ம உடம்பு அது 2 இன்ச்சு தூக்க முடியலையாரு, வயிறு கிடுன்னு நடுங்குங்க, கஷ்டமா இருக்கும். கீழே வச்சிருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் 2 இன்ச்சு தூக்கி பிடிங்க, நடுங்கும். என்ன தெரியுமா, இப்படி டெய்லி 5 முறை 10 முறை அந்த காலை மட்டும் ஒரு 2 இன்ச்சு தூக்கி பிடிச்சு உடம்பு இந்த நடுச்சு வச்சுங்களேன், வயிற்றுல இருக்கிற எல்லா கொழுப்பும் நடுக்கத்துல கரைஞ்சு டெய்லி வெளியே போகுங்க. இந்த மாதிரி வயிற்றுல சாப்பாடு இருக்கும்போது பண்ணாதீங்க. வெறும் வயிற்றுல பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உங்க வயிறு அவ்வளவு கிடுக்கிடுன்னு ஆடும். எல்லாத்து வயிறு ஆடும். அந்த வயிறு ஆடும் பொழுது வயிற்றுல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிறு கம்மியாயிடும். டெய்லி பண்ணலாம். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் ஒரு 1/2 hour முன்னால பண்ணீங்கன்னாலே அந்த வைப்ரேஷனுக்கு வயிறுலாம் கம்மியாயிடும். இன்னொன்னு, இந்த கையை பக்கவாட்டில் கொண்டு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்களா, இப்படி இப்படின்னு, அதுதான் தொப்பை கம்மி பண்றதுக்கு சிம்பிள் டெக்னிக். ஏன் தெரியுங்களா, முன்னால பின்னால எல்லாம் குனிஞ்சிட்டு தான் இருக்கும். இந்த பக்கவாட்டில் மட்டும் யாரும் குனியவே மாட்டோம். இங்க சதையை கம்மி பண்ணா தொப்பை கம்மியாருங்க. அப்ப நீங்க சைடு பெண்டிங் நிறைய பண்ணணும். இப்படி இந்த சைடு பெண்டிங் மட்டும் பண்ணா போதும், தொப்பை கம்மியாகும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா போதுங்க. தொப்பைக்குன்னு தனியா நீங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்டு உதட்ட மூடி சாப்பிட்டாவே கண்டிப்பா எப்பேற்பட்ட தொப்பையா இருந்தாலும் கம்மியாகும்.